திரு நித்யானந்தம், ரெண்டு கூட்டணியிலையும் என்ன நடக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் கூட்டணி வேகம் காட்டினாலும் வெற்றிக்கு வாய்ப்பு இல்லைன்றாங்க, எப்படி பார்க்குறீங்க? நெற்றிக்கண் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன், மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு தமிழகம் மிகப்பெரிய மாறுதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. மக்கள் நிச்சயமாக இந்த ஆட்சியை தூக்கி எறிவார்கள் என்ற நல்ல செய்தியோடு நான் தொடங்குகிறேன். இங்கே பேசிய பேச்சுக்களை நான் சற்று அப்படியே அசை போட்டு பார்த்தேன். அப்படி பார்க்குற பொழுது இரட்டை இலை யாருடைய சின்னமோ என்று பேசினார்கள். உதயசூரியன் கூட திமுகவோட சின்னம் கிடையாது, அது ஒரு உழைப்பாளர் விவசாயிகளோட சின்னத்தை அதை எடுத்து செஞ்சு இண்டிபெண்ட்டாக இருந்ததை எடுத்துக்கிட்டு இப்போ அதை திமுகவுடைய சின்னமாயிருக்கு. அதனால் சின்னம் அப்படி கிடையாது. இப்போ உதயசூரியன் சொன்னால் திமுக, இரட்டை இலைன்னா அண்ணா திமுக. அதுதான் அதுதான் யதார்த்த நிலைமை. அவ்வளோதான் நம்ம எடுத்துக்கணும். எங்கேருந்து எடுத்தாங்க அதெல்லாம் ரிஷி மூலம் நதி மூலம்லாம் பார்த்துட்டு உட்காரக்கூடாது. இன்றைக்கு வேட்பாளர்கள் யார் என்று சொல்வதிலே கூட ஒரு இழுபறி நீடிக்கிறது என்று எப்பொழுதுமே உறக்க சொல்லாத ஊடகங்கள் கூட விமர்சிக்கக்கூடிய அளவிலே திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டுதான் ஆகல. என்ன உறக்க சொல்லாத ஊடகங்கள்னா என்ன? இல்லைங்க, ஊடகத்தில் செய்தி வருது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்களே கற்பனை செய்தி வரலையா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு எப்பவுமே சொல்லாத ஊடகங்கள் இப்ப சொல்லுதுன்னா என்ன அர்த்தம்? விமர்சிப்பது கிடையாது. அப்படிலாம் கிடையாது. அது உங்க ஒப்பீனியன்னா அது நீங்க மனசுல. என்னுடைய கருத்து தான் நான் பேசிட்டு இருக்கேன். வேண்டாம், நீங்க அரசியல் ரீதியா பேசுங்க. ஊடகத்தை படிக்கிறது, நெறியாளர்களை படிக்கிறது, இந்த வேலையை விட்டுறலாம். நித்யானந்தம், இல்லைங்க, ஊடகத்தை நான் பழிக்கலைங்க. வேற என்ன அர்த்தம்? அது அந்த ஊடக திமுக காங்கிரஸ் சண்டையை போட்டு எவ்வளவு நாள் கிடையாது. ஒரு ஊடகம் சர்வைவ் ஆகணும்னு சொன்னா சில விஷயங்கள் நெளிவு சுழிவு வேணும். அது எங்களுக்கு தெரியும். ஊடகத்துல இருந்து நீங்க கட்சி பணியை மட்டும் ஆற்றலாம். நித்யானந்தம், கட்சி பணியை மட்டும் ஆற்றுறீங்க. சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி மிக கட்டுக்கோப்பாக 5 ஆண்டுகளாக வலிமையாக இருக்கிறது என்றெல்லாம் ஒரு பிம்பத்தை உருவாக்கினார்கள். 5 ஆண்டுகள் அதிமுக நெல்லிக்காய் மூட்டை போல அதனுடைய கூட்டணியை ஒரு பைக்குள் வைத்து கொள்ள முடியாமல் சிதறி சிதறி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒருவன் கூட அந்த கூட்டணிக்கு வரமாட்டேன் என்று சொல்கிறார்கள். பலவீனமான கூட்டணி என்ற ஒரு கருத்தாக்கம் இருந்தது. ஆனால் ஒரே நாளிலே எடப்பாடி அவர்கள், நம்முடைய தமிழகத்தினுடைய வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள், எங்களுடைய கூட்டணியினுடைய முதல்வர் எடப்பாடி அவர்கள் மிக தெளிவாக அத்தனை கட்டமைப்பையும் அந்த பிம்பத்தையும் உடைத்தெறிந்து விட்டார்கள். சூறைக்காற்றில் பட்ட சருகு போல அது பறந்து போய்விட்டது. ஆனால் இப்பொழுது எங்கே இழுபறி நீடித்துக் கொண்டிருக்கிறது, எங்கே பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் சொல்லுகிறேன். என்னுடைய கருத்து நான் சொல்றேன். கமலஹாசன் அவர்கள் மிகப்பெரிய தியாகத்தை செய்தார்கள். நான் சொல்லல, தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். மிகப்பெரிய தியாகத்தை கமலஹாசன் செய்தால் அவருக்கு இத்தனை சீட்டுகள் என்னுடைய கட்சியிலே தான் போட்டியிடுவேன் என்று பேச்சுவார்த்தைக்கு ஏன் சென்றார்? தியாகம் செய்வதானால் பேச்சுவார்த்தைக்கு போனாதானே தியாகம் செய்ய முடியும். தியாகம் செஞ்சுட்டு எனக்கு என்னுடைய கட்சிக்கு இத்தனை சீட்டு வேண்டும் என்று சென்றாரா இல்லையா? ஆமா. அப்ப தியாகம் எங்க இருந்து வந்தது? அது முடியலன்னு தியாகம் பண்றேன். அதிருப்தியிலிருந்து வந்தது. அதுக்கு பேர் தியாகமா? சீச்சி, இந்த பழம் புளிக்கும், அவ்வளவுதான். சரி. அதனால கமலஹாசன் இன்றைக்கு மகிழ்ச்சியாக இல்லை. சரி, நான் வேற மாதிரி கேட்குறேன். இன்னைக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி பேட்டி கொடுக்குறாரு. 15 சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்டோம், 5 தொகுதிகள் வரைக்கும் நாங்கள் கேட்டோம். அவங்க சரிங்கிற அளவுக்கு வந்து திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, கூட்டணி பேச்சுவார்த்தையை அவங்க அப்படியே நிறுத்திக்கிட்டாங்க அப்படின்னு. இப்போ இதுக்கு பேர் என்ன? கிருஷ்ணசாமி தியாகம் பண்ணிட்டாருன்னு சொல்லலையே எடப்பாடி. இல்ல, தியாகத்தை விட்டுருங்க, வார்த்தையை விட்டுருங்க. இந்த நடந்த விஷயத்துக்கு நீங்க தேர்தல் நேரத்தில் இப்படித்தான் இருக்கும் என்று அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இது அரசியல். ஆமா, அப்படிதான் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அது தியாகம் என்று பெரிய அளவுக்கு பேசப்பட்டது என்பதுக்காக தான் விமர்சிக்கிறேன். இல்லைன்னா நான் விமர்சிக்க மாட்டேன். புரியுதுங்களா? வேல்முருகன் காலம் 5 ஆண்டு காலமாக உங்களை தோளிலே சுமந்து எங்கு சென்றாலும் சமூகத்திற்கு ஏதேனும் பிரச்சனை வந்தாலும் கூட மிக சாதாரணமாக, எப்படி திருமாவளவன் அவர்கள் சொல்கிறார், அப்படி தோழமை சுற்றோடு அதை கொண்டு போனார்கள். ஆனால் இன்றைக்கு வேல்முருகனுடைய நிலை என்ன இருக்கிறது? அவர் போட்டியே போடவில்லை, ஆனால் அவருடைய கட்சிக்காரர்கள் போட்டி போடுவார்கள் என்று அந்த கூட்டணியில் இருந்து விலகி வந்து விட்டார்கள். கமல்ஹாசன் விலகி வந்து விட்டார்.
கமலஹாசன் பிரச்சார செய்தி சொல்லியிருக்காரு. தேர்தலில் போட்டி இல்ல. இருங்க, இருங்க. தேர்தலில் போட்டி தேர்தலில் போட்டி இல்லை, அவ்வளவுதான். இன்னொன்னுங்க, அவருக்கு ராஜ்யசபா சீட்லாம் கொடுத்துருக்கு. அவர் ஒன்றும் ராஜ்யசபா சீட்டுக்கான விலை அப்படின்னு வச்சுக்கோங்க. பார்லிமெண்ட்ல ஒப்பந்தம் ராஜ்யசபா சீட்டுக்கான விலை பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஏற்பட்டிருக்கிறது. சரி சரி சொல்லுங்க. அதனால படியல, அதுதான் விஷயம். வேற ஒண்ணும் இல்லை, பேரம் படியல. தமாக இப்போ வந்து சினிமா வாய்ப்புலாம் தராங்க. கருணாநிதி அவர்கள் தன்னுடைய கடைசி தேர்தல் 11 தேர்தலில் டெல்லிக்கு சென்றுதான் கூட்டணியை தீர்மானித்தார்கள். இங்கே தீர்மானிக்கல. கருணாநிதி அவர்களே டெல்லிக்கு சென்றார்கள். சரி, இது திமுகவுடைய வரலாற்றில் இருக்கிறது. தேர்தலுக்காக எப்பங்க போனாங்க? கூட்டணிக்காக போனாரு. அது எதுக்காக நான் இதை சொல்றேன்னா, போனது தப்பு இல்ல. இந்தியா ஒரே நாடு போனாங்க. இந்தியா ஒரே நாடு. அன்றைக்கு டெல்லிக்கு போவதும் இன்றைக்கு டெல்லிக்கு போவதும் ஒரு வித்தியாசமும் இல்ல. எடப்பாடி அவர்கள் என்டிஏனுடைய தமிழக தலைவர், டெல்லியில என்டிஏனுடைய அகில இந்திய தலைவர் இருக்கிறார்கள். எனவே தங்களுடைய கூட்டணியினுடைய தலைமையை சந்திப்பதற்காக இவர் டெல்லிக்கு செல்கிறார். அவர்களும் இங்கே சென்னைக்கு வருகிறார்கள். அவ்வளவுதான். டெல்லிக்கு போய் அடிமையா இருக்கிறாரு, டெல்லிக்கு போறாரு. அந்த அடிமையா இருந்தால் இன்றைக்கு 170 இடங்களுக்கு ஏறத்தாழ எடப்பாடி அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். சரி, அதிலே கேள்வி இருக்கு. 170 வலுவான இடங்கள் அவர் எடுத்துக்கிட்டு உங்களை மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் ரொம்ப பலவீனமான ஜெயிக்க முடியாத தொகுதியை ஒதுக்கி விட்டாரா? யார் சொன்னா ஜெயிக்க முடியாத தொகுதி? அப்படிதான் சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன், 67 பெருந்தலைவர் காமராஜர் உயிரோடு இருந்த காலத்தில் இந்திரா நம்முடைய பக்தவச்சலம் அவர்கள் முதலமைச்சர் 12 அமைச்சர்கள் தோற்றார்கள். இருக்கிறதே 12 அமைச்சர், அத்தனை பேரும் தோத்தாங்க 67. நடக்காதுதா? எப்படி நீங்க அந்த முடிவுக்கு வரீங்க? 67க்கு அப்புறம் எப்ப நடந்துச்சு? இந்திரா காந்தியும் சஞ்சய் காந்தியும் தங்களுடைய சொந்த ஊரிலே இல்லங்க. ஒரே நிமிஷம் நித்யானந்தம். இப்ப ஆவடிக்குமார் ஆகட்டும், நீங்களாகட்டும், ஏதாவது இந்த மாதிரி கேள்வி கேட்டா உடனே 67க்கு போறீங்க. 67க்கு பிறகு நடந்த இந்த மாதிரி மாற்றங்களை ஏன் உங்களால சொல்ல முடியலன்னு கேக்குறேன். 67க்கு அப்புறம் ஐயா 67க்கு அப்புறம் 77 சொல்லிட்டேன். 77 இப்போ 77 இந்திரா காந்தியும் சஞ்சய் காந்தியும் வடநாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தொலை தெரியப்பட்டது. 77 10 வருஷம் கழிச்சு. இப்ப அதுக்கப்புறம் வேணுமா? அப்ப எமர்ஜென்சி பீரியட்ங்க. அப்ப நாடு பூரா அந்த இது அதுக்கப்புறம் வேணுமா? அதான் சொல்றேன். அதுக்கப்புறம் வேணும்னா கருணாநிதி அவர்கள் ஒரு ஆளுமை தமிழகத்துல. அப்படிப்பட்ட ஆளுமையினுடைய மகன் முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலின் அவர்கள் 1000 விளக்கு தோற்றாரா இல்லையா? சரி, எப்படி தோற்க முடிந்தது? யார் தோற்கடிக்க? நாங்க பழைய கதைக்கு போயிட்டோம்னாரு. 2011 என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் திருப்பி பாருங்க. 2009 10 வருஷத்துக்கு முன்னாடி 2011 திமுகவினுடைய நிலைமை என்ன? பழனிசாமி ஐயா வச்சு பேசுறாங்களே, அந்த அம்மையார் எப்படி எல்லாம் அந்த கட்சியை நடத்தின கட்சி மக்களுக்கு அந்த அம்மையாரு பழனிசாமி ஐயா ஒண்ணாயிருவாங்களா? என்ன சார் இது? சொல்லக்கூடிய சுருக்கமா ஸ்டாலின் அவர்கள் தோற்றார்கள். பலம் வாய்ந்த கருணாநிதி அவர்களுடைய மகன் ஸ்டாலின். அது 77க்கு அப்புறம். உங்களுக்கு எவ்வளவு வேணும்? 67 எல்லாத்தையும் சொல்றேன். அதனால வெற்றி தோல்வி என்பது ஜனநாயகத்தினுடைய அழகு. அதிலே மக்கள் விரும்பினால் வெற்றி பெற செய்வார்கள், இல்லை என்றால் அதுக்காக மினிஸ்டர் எல்லாத்தையும் தள்ளி விடுவாங்க. அதுதான் ஜனநாயகம். ரைட். எனவே வேல்முருகன் அவர்கள், கமல் அவர்கள், திருமாவர்கள் எப்படி சொல்றாரு? திருமா கேட்ட புதிதா அது கட்சி பெயரை சொல்லாமல் 0.5 வாக்குகள் வாங்கினவர்களுக்கெல்லாம் 10 சீட்டு எப்ப சொன்னாரு? அவருடைய சொந்த உங்களுடைய ஊடகங்களிலே வந்தது அவர் பேசியது. இப்பெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. பேசியதுங்க சொல்றீங்க. திரும்ப பேசியது என்ன சொன்னாரு? 0.5% வாக்குகள் பெற்றவர்களுக்கு 10 சீட்டு கொடுத்திருக்காங்கன்னு அவர் சொல்லியிருக்காரா? ஆமா சொன்னாரு. எப்ப சொன்னாரு? எங்க இதெல்லாம் நீங்க படிக்கிறீங்க? எனக்கு கொடுங்க. நான் உங்கள மாதிரியான தயவு செய்து நித்யானந்தம் இங்க பாருங்க. இல்ல நீங்க இங்க பாருங்க. நான் வேணா உங்களுக்கு நேரம் தரேன், நீங்க எடுத்து எனக்கு காட்டணும். சரியா? என்ன கேக்குறேன் உங்களுக்கு, நீங்க எப்பவுமே இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லிடுறீங்க. நீங்க பாத்தீங்களா, நீங்க பாக்கலையா, நீங்க என்னைய திருப்பி இல்லைங்க. நான் எல்லாத்துக்குமே தரவோடலாம் அப்படியெல்லாம் இல்ல. தயவு செய்து காட்டுங்க அந்த தரவை, நான் தெரிஞ்சுக்கிறேன். ப்ளீஸ். தமிழ் கூறும் நல்லுலகம் அத்தனையும் தொலைக்காட்சி. இல்ல அதெல்லாம் வேணாம். எனக்கு காட்டுங்க. சொன்னாரா இல்லையா? எப்ப சொன்னாரு? அத மட்டும் சொல்லுங்க. எனக்கு காட்டுங்க. கூறும் நல்லுலகம் எங்களுக்கு தமிழ்நாடு எல்லாம் தெரியும் சார். அத சொல்லிட்டு நகர சொல்லுங்க சார். இல்ல அவர் காட்டிடுவாரு. அவர் காட்டணும். இந்த செஷன் முடியிறது கூட அவர் கண்டிப்பா காட்டணும். இருக்கட்டும். தேமுதிக இருக்கட்டும் இல்ல சார் சார் அவர் முடிக்கட்டும்.
சங்கரா பேச இருக்கான்னா இருக்கு இல்லன்னு கொஞ்சம் சொல்லணும். இருங்க, கொஞ்சம் சரி இருங்க. இருங்க இல்ல கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இருங்க, நான் உங்களுக்கு சரி, நித்யானந்தன், சொல்லுங்க. ஒரு பொது அறிவுக்கான கேள்வி இல்ல, தான் எங்க- கேட்கிறேன். என்ன சொல்லுங்க இல்ல, சொல்லுங்க. பொது அறிவு இல்ல, இல்ல, சோதனை அவ்வளவுதான். பண்றோம். ஒரே நிமிஷம் இருக்காங்க. திருமாவளவன் அதை மகிழ்ச்சியோட ஏத்திட்டு சொன்னாரு. அந்த கதை இல்ல, அது இவரு வேறங்க. சொன்னதை சொன்னாரா? இதை இவரு வந்து- சொன்னதை இதை சொன்னாரா? வந்து இவரு வேற சொன்னதை ஒரு சொன்னாரா? கட்சிக்கு ஒரே இல்ல, 0.0 ஆட்சி கட்சி இல்லைங்க. இல்ல, இல்ல. அதெல்லாம் இவர் வந்து பதிவிடுறாரு. இவர் சார், வந்து சார், வேற ஒரு சொல்லாததை புதிய கட்சிக்கு சொல்லக்கூடாது. இடத்தை தந்தாருன்னு சொல்லாததை சொன்னாரு. சொல்லக்கூடாதுன்னு அவர் சொன்னதை சொன்ன முறையில அவர் மாற்றம் இருக்கலாம். ஆனா அவர் இல்ல, இல்ல. சொன்னாரு. இல்ல, இல்ல, அவர் இல்ல. அவர் 0.0 கட்சி 10 கட்சி சொன்னாரு. இல்ல இல்ல இங்க பாருங்க, எனக்கு சீட்டு நிறைய கொடுக்கல அதிருப்திங்கிறது வேற. அது வேற. 0.5% வேற வச்சுட்டு 10 புதிய சீட்டு கட்சிகளுக்கு கொடுத்திருக்காங்கங்கிறது இடம் வந்து கொடுத்து ரொம்ப அழுத்தமான கருத்து. அப்படி குமார், ஆமா, மறைந்திருக்கக்கூடிய எங்களுக்கு கருத்து. வேற புதிய யாருடைய கட்சிக்கு கருத்து? இடத்தை பத்தி எங்களுக்கு யாரு இடம் தந்தாருன்னு கருத்து? சொன்னாரு. யாரு கருத்து? எங்களுக்கு திருமாவளவன் சொன்னாரு நீங்க இப்ப. ஆமா, இப்ப அவர் சொன்னாரு நீங்க, அப்புறம் மறைந்திருக்க கூடிய கருத்து எங்க இருந்து பாத்தீங்க? திருமா மறைஞ்சிருந்த அவர்கள் கருத்தை அந்த கருத்தை பேசி இருக்கிறார். எங்க எப்ப பேசுறாரு? சொன்னாரு? எப்ப பேசுறாரு? நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேக்குறேன். எப்ப நித்யானந்தா, பேசுறாரு? ஒண்ணும் பிரச்சனை இல்ல எனக்கு. எங்க பாத்தீங்க? எதுல அவரே பாத்தீங்க? பேசுனதை பார்த்தேன். எங்க பாத்தீங்க? நினைவில்லைங்க. தமிழ் உலகம் புரிந்து கொண்டு அந்த அந்த உலகத்தை எனக்கு காட்டுங்க. அந்த உலகத்தை எனக்கு தயவு செய்து காட்டுங்க எப்ப ப்ளீஸ். பேசினாரு? எங்க பேசினாரு? தயவு செய்து கேளுங்க. நீங்க இந்த சாதாரண விஷயங்கள் எல்லாம் அவங்க சொல்ல சாதாரண விஷயம் இல்ல. இது இதெல்லாம் தீவிரமான சாதாரண. குற்றச்சாட்டு. நான் ஏங்க, விட்டுருங்க. பொய் பரப்புரை. பொது அறிவுக்கான கேள்வியாக ரைட், கேட்கிறேன். நன்றி, நன்றி, வேற நன்றி, மாதிரி நன்றி. கேட்கிறேங்க இதை. என்ன சுருக்கமா இது வேற கேளுங்க. மாதிரி இன்னொரு விருந்தினர் இருக்காரு, கேளுங்க, இன்றைக்கு முடிங்க. தேமுதிகவை காட்டிலும் விசிகாவுடைய வாக்கு குறைவா கூடுதலா ம். சொல்லுங்க. நான் இந்த மாதிரி கேட்கிறேன். நானே கேட்கிறேன். திரும்ப கூட நீங்க கேட்கிறேன். கேளுங்க, அது பிரச்சனை இல்ல. அதுக்காக ஒருத்தர் இப்படி சொன்னாருன்னு சொல்லி சொன்னாரு, கேக்குறது சொன்னாரு. நியாயமா? கேட்கிறேன், நித்யானந்தம், இப்படி கேட்கிறேன். உங்க மனசாட்சிக்கே விட்டுறேன் நான்.